ஆரம் கோச்சிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே ஸ்பெஷலாக கிளாஸஸ் நடத்திருக்கோம். தமிழில் மட்டும்தான் நடத்துவோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி கிளாஸஸ் நடக்கும். இந்த வருடத்துலேருந்து நம்ம ஆன்லைன்லேயே கிளாஸஸ் லான்ச் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினை பாருங்கள், வெரி இது ஈஸியஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், படத்தில் காட்டியவாறு உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை கருதுக. ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் மினிட் எழுத மாட்டேங்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல், there is mistake. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் எனும் நிலையில் ஒரு சுவற்றை கொண்டு இசட் அச்சின் திசையில் மிக அதிகம் அகலத்திற்கு செல்கிறது. இசட் டைரக்ஷன், இசட் அச்சில் வந்து அகலம் அதிகமா இருக்கு. எக்ஸோட லென்த் எவ்வளோ? எக்ஸோட லென்த் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். எக்ஸோட நீளம் வந்து எல்லுன்னு கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி உயரம் இருக்கு, ஒய் அச்சில் உயரம் இருக்கு. சரியா? ஸோ இசட் அச்சை பொறுத்த மட்டும் மிக அதிக அகலம் சொல்லிட்டான். அகலம் வந்து என்ன இருக்கு? இசட்ல வந்து இசட் அச்சில் அகலம், ஒரு தண்ணி தொட்டிக்குன்னா அதோட அகலம் வந்து ரொம்ப அதிகமான அகலம். தண்ணி தொட்டி அப்ராக்சிமேட் இருக்குமா? லைக் தட். நான் ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன், எல்லோ கலர் லைன் போடுறேன். கம்ப்ளீட் பண்ணிடுவேன் டயக்ராம். ஸோ இது தண்ணி தொட்டி எடுத்துக்கலாமா? தண்ணி தொட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒய் அச்சு இல்லையா? இது வந்து ஒய் அச்சு. கருப்பு கலருக்கு மாத்திக்கோமா? ஒய் அச்சு வந்து கருப்பு கலர் இருக்கு. இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து இசட் அச்சு. இசட் அச்சு இப்படி போகும். சாரி, வெயிட். ஓகே, தண்ணி தொட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சா? தண்ணி தொட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து இசட் அச்சு, இசட் அச்சு இப்படி போகுது. இப்போ இதில் வந்து வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு தண்ணியின் பரப்பளவு நான் ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். இப்படி இருக்கு. மிக அகலமான தொட்டிலையா இப்படியே வந்து இங்கே ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஒத்தம் இல்லை, மறுவாட்டி பண்றேன். ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025 கொஸ்டின் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம தொடர்ந்து நீட்டுக்கான கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக தமிழிலேயே நம்ம வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் வந்து திருச்சி தில்லைநகரில் இருக்கு. இந்த வருடத்திலிருந்து நம்ம ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் தான் நடத்துவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாருங்க. ஓகே, படத்தில் காட்டியவாறு உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை கருதுக. ஒரு தண்ணி தொட்டி இருக்குங்கிறாங்க. அதோட நீளம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்றாங்க. நீளத்தை எல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சுவற்றை கொண்டு இசட் அச்சின் திசையில் மிக அதிக அகலத்திற்கு செல்கிறது. இசட் அச்சில் அகலம் அதிகமா இருக்கு. ஒரு தண்ணி தொட்டியை நம்ம வரைஞ்சுக்கோமா? அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தண்ணி தொட்டி நான் ரெட் கலர்ல வரைகிறது வந்து தண்ணி தொட்டி. சரியா? இப்போ தண்ணி தொட்டி வரைஞ்சிட்டேன். இப்போ நான் வந்து அச்சுகளை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எது எக்ஸ் அச்சு, எது ஒய் அச்சுன்னு நான் சொல்லணும். படத்தில் சொன்னவாறு கொஸ்டின்ல வந்து வெர்டிக்கலா இருக்கு இல்லையா, செங்குத்தா இருக்கிறது ஒய் அச்சு.
இப்போ இது y அச்சு, இது நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து x அச்சு, அந்த லைன் வந்து z அச்சு. z வந்து அகலம் அதிகம். இதுதான் வந்து z அச்சின் அகலம். டெல் z வச்சுக்கோமா, z டிஸ்டன்ஸ் அகலமா இருக்கு. இதை படத்தை நம்ம வந்து செட்டப் பண்ணிட்டோம். சரி, ஓகே. பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, பரப்பு இழுவிசை. இங்க பரப்பு இழுவிசை கொடுத்துக்கிறான். பரப்பு இழுவிசை எஸ் மற்றும் அடர்த்தி ரோ கொண்ட ஒரு திரவத்தால் நிரப்பப்படும் போது திரவம் எக்ஸ் அச்சுடன் எக்ஸ் எல் என்ற நிலையில் தீட்டா என்ற கோணத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ நான் ஒரு வாட்டரை வந்து ஃபில் பண்றேன், தண்ணியை வந்து ஃபில் பண்றேன், கலர் மாத்திக்கிறேன், கருப்பு கலரு. ஸோ தெர் இஸ் அ வாட்டர் சர்ஃபேஸ். இந்த பரப்பு இழுவிசைனால இங்க எனக்கு ஒரு கர்வ்டு ஏரியா கிடைக்குது, ஒரு வளைவின் ஆரம் கிடைக்குது. இந்த தண்ணி லெவல் இப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு வளைவின் ஆரம் வருது. இந்த வளைவின் ஆரமோட கோணம் இருக்கு இல்லையா, அந்த லைனை வந்து நான் என்ன பண்றேன், வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சேன்னா கிடைமட்ட அச்சோட ஆங்கிள் தீட்டாவை மேக் பண்ணுது. தட் இஸ் லெஸ் தென் ஒன்னுங்கிற, வெரி லெஸ் தென் 1. y of x என்பது அதன் உயரத்தை குறித்தால், y of x என்பது உயரத்தை குறித்தால் y of x இன் சமன்பாடு என்னன்னு கேட்கிறான். y of x, y is a function of x ன்னு அர்த்தம். y வந்து x பொறுத்து மாறுபடுகிறது. சரியா, டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y is a function of x. function of x னா x பொறுத்து y சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx is equal, நமக்கு என்ன கிடைச்சுன்னா ஸ்லோப் கிடைக்கும். நம்ம ஸ்லோப் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வளைவின் ஆரம் கிடைக்கும். வளைவின் ஆரம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது வந்து மேக்ஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட். இதை வந்து ப்ராப்ளத்தை பொறுத்தோம்னா கொஞ்சம் மேக்ஸ் புரிஞ்சிருந்தா அடிச்சிருக்கலாம். சரியா, சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம இந்த இதுதானே தண்ணி வாட்டரின் பரப்பளவு இப்படி தானே இருக்கு. இந்த டேங்க்ல தண்ணி நம்பி இருக்கு. அந்த பிளாக் கலர் லைன் இஸ் அ வாட்டர், தண்ணி, திரவம். சரியா, இப்போ இங்க இருந்து நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டா இங்க இருந்து கர்வ் ஆரம்பிச்சிருக்கா, இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பெரிய டயக்ராம் போட்டதால புரியல. இப்போ இங்க இருந்து கர்வ் ஆரம்பிச்சிருக்கு. நாங்க ரெட் கலர்ல மார்க் பண்றேன். கர்வ் இங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு. there is entire thing is a curve. இப்போ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த கொஞ்சம் ஹரிசான்ல வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க வந்து வளிமண்டல அழுத்தம் மேல வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு கர்வுல வந்து வளிமண்டல அழுத்தம் ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து அதுக்கான ஃபார்முலா சமன்பாடு இருக்கு. பிரஷர் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைடட் பை ரேடியஸ். அந்த கர்வோட ஆரம். மேக்ஸ்ல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. 1 by ஆரம் இஸ் ஈக்குவல் டு வளைவின் ஆரம். வளைவினா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்ப என்ன பண்ணலாம், 1 by r வளைவின் ஆரத்தை அப்ளை பண்ணிடலாமா. d squared y by dx squared. இப்ப வளைவின் ஆரம் d squared y by dx squared is equal to del p by s. del p சேஞ்ச் இன் பிரஷர். எப்படின்னா இந்த பாயிண்ட்ல பிரஷர் P1 வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ல பிரஷர் P2 வச்சுக்கோங்க. P1ல பிரஷர் கம்மியா இருக்கும், P2ல பிரஷர் அதிகமா இருக்கும் கீழே போக. இப்ப P2 மைனஸ் P1 ஈக்குவல் டு அடர்த்தி முடுக்கம் இந்த உயரம். இந்த உயரம் எனக்கு வேணும். சரியா, இந்த உயரம் இஸ் ஈக்குவல் டு y. அப்ப டெல் பிக்கு பிளான் என்ன பண்ணிடலாம், நம்ம இங்க ஈஸி ரோ ஜி ஒய் போட்டுக்கலாம் டிவைட் பை எஸ். நமக்கு விடை, சரியான விடை ரோ ஜி ஒய் பை அந்த பரப்பு இழுவிசை டி என்ன பண்ணிட்டேன் இங்க எஸ் மாத்தி, டி இஸ் ஈக்குவல் டு எஸ். நான் நோட்டேஷனை மட்டும் மாத்திருக்கலாம். அப்ப ரோ ஜி ஒய் பை எஸ். ஆப்ஷன் ஏ சரியான விடை.